தூத்துக்குடியில் இன்று அதிகாலை பணிக்கு வந்த கனகா என்பவர் பேருந்தை விட்டு இறங்கும் போது வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முக்காணி அருகே உள்ள மஞ்சநீர் காயல் பகுதியை சேர்ந்தவர் கனகா. இவர் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்தார். கனகாவின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட தனது 3 குழந்தைகளுடன் தனியாக வசித்தார். இதற்கிடையே கனகாவிற்கும் பசுவந்தனையை சேர்ந்த ஒரு நபருக்கும் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை தனியார் பேருந்து மூலம் தூத்துக்குடிக்கு பணிக்கு வந்த கனகா தூத திருச்செந்தூர் சாலையில் உள்ள அன்னம்மாள் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார். அப்போது மறைந்திருந்த நபர் ஒருவர் அரிவாளால் கொடூரமாக கனகாவை கழுத்தில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். சாலையில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கனகாவை 108 வாகனம் மூலம் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதனை செய்த மருத்துவர் வரும் வழியிலேயே கனகா உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தூத்துக்குடி தென்பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் ஒரே வாரத்தில் 2 பெண்கள் பேருந்து நிறுத்தத்தில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.